வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சல்மான் கான் மற்றும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆகியோர் கூட்டமைப்பின் பிரசார நடவடிக்கைகளுக்காக இலங்கைக்கு விஜயம். மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற புதிய தலைமுறை கலைஞர்கள் மீது தாக்குதல். சீரற்ற வானிலை வழமைக்கு திரும்பும் அறிகுறி. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வு. திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கட்சித் தாவல் பச்சோந்தித்தனமான செயற்பாடு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிப்பு. இந்தியாவின் பிரபல நடிகர் சல்மான் கான் மற்றும் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆகியோர் இன்று இலங்கைக்கு வருகை தந்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு சல்மான் கான் அழைக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவின் பிடிஐ செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இலங்கையின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு இந்திய நடிகர் ஒருவர் கலந்து கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். சல்மான் கான் மற்றும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆகியோருடன் மேலும் 5 இந்திய நடிகர்கள் இலங்கை வந்துள்ளதாக பிடிஐ செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இளைஞர்களுக்கு நாளை அமைப்பு மற்றும் திலங்க சுமதிபால மன்றம் என்பன பொரலை கேம்பல் மைதானத்தில் ஏற்பாடு செய்திருந்த மருத்துவ முகாமிலும் இவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். Ladies and gentlemen, this is one Jacqueline Fernandez as well as parliamentarian Namal Rajapaksa of today's medical camp. This கண் மற்றும் பல்லு உள்ளிட்ட பல பிரிவுகளில் இடம்பெற்ற இந்த மருத்துவ முகாமில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். எமது சல்மான் கானும் எமது ஜக்லீனும் எமது இளைஞர்களுக்கு நாளை அமைப்பின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் அழைப்பின் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் நன்றிகளையும் கூறுகின்றோம். இதனை நாம் விட்டு விடுவதில்லை. வெற்றி பெற முடியாவிடின் நாம் அரசியல் செய்வதில்லை. தோல்வியடைந்து வீட்டுக்கு செல்வதற்காக நாம் அரசியல் செய்வதில்லை. ஜனாதிபதி இந்த நாட்டில் 5 வருடங்கள் அல்ல 10 வருடங்கள் அல்ல, அவர் தேர்தலில் போட்டியிடும் வரை அவரே இந்த நாட்டின் தலைவராக இருக்க வேண்டும். சிகிச்சை முகாமின் பின்னர் இந்திய கலைஞர்களுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மக்களை சந்தித்தார். கலைஞர்கள் சிலருக்கு குருநாகல் கும்புகெட்டி பிரதேசத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது சமநலி பொன்சேகா, இந்திரசாவல் எனக்கு உள்ளிட்ட மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். புதிய தலைமுறைக்கான கலைஞர்கள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றின் மீது கும்புக்கட்டே பிரதேசத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 100க்கும் அதிகமானவர்கள் வந்து தம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். சம்பவத்தின் போது பெறப்பட்ட காட்சிகள் எமக்கு கிடைத்துள்ளன. மேடைக்கு சேதம் விளைவித்தவர்கள் கலைஞர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரை இவர்கள் சந்தித்துள்ள போதிலும் குர்நாகல் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரிடம் முறைப்பாடு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை கலைஞர்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த பின்னர் இன்று பிற்பகல் குர்நாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். නිල් පාට ටීෂර්ට් ඇඳගත් නිල් බලකායේ ටීෂර්ට් ඇඳගත් පිරිසක් 100ක පමණ පිරිසක් இந்த நிகழ்ச்சியின் போது நான் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தேன். அதன் போது நீலப்படை அணியின் டி ஷர்ட் அணிந்த சுமார் 100 பேர் வந்து கூச்சலிட்டனர். அதன் பின்னர் கற்களாலும் தடிகளாலும் தாக்கினர். அதன் பின்னர் நாங்கள் பின்வாங்கினோம். වැඩසටහනම කඩාකප්පල් කරා. මං හිතන්නේ මේක மக்களுக்கு சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடிவதில்லை என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணமாகும். කම් පිළිබඳ හොඳ උදාහරණයක්. මම හිතන්නේ කලාකරුවන්ට පහර கலைஞர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வது இந்த நாட்டின் மத தலைவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதை போன்றதாகும். ඒ රටේ පූජනීය පූජක පක්ෂයකට පහර දුන්නා. ළඟදී ඉඳලා පටන් අරන් තියෙන කලාකරුවන්ට පහර දෙන්න. அண்மை காலமாக கலைஞர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இது மிலேச்சத்தனமான செயற்பாடு. இதை கண்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மிலேச்சத்தன செயற்பாட்டுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு 8ஆம் திகதிக்கு தண்டனை வழங்க வேண்டும். අසයටපත් කරන ලෙස ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. வெறும் பிரச்சார வினோத மற்றும் களியாட்ட அரசியல் எம்மிடம் இல்லை. நாட்டில் துன்பப்படும் மக்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய பிரவேசத்தின் எதிர்காலத்திற்காகவே நாங்கள் உள்ளோம். இந்த மக்கள் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த மக்களிடமிருந்து பெட்ரோல், டீசல், கோதுமை மற்றும் பால்மா ஆகியவற்றிலிருந்து வரி பெறப்பட்டு மிகவும் மோசமான அபிவிருத்தியை மேற்கொண்டுள்ளனர். குடும்ப வருமானம் வீழ்ச்சி கண்டுள்ளது. மக்கள் அனாதரவாக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சி அவசியமாகும். மக்களின் இந்த பயணத்தை வெளிநாட்டு நடிகைகளின் களியாட்டங்களினால் நிறுத்த முடியாது. இதற்கு செலவிடுவது எம்மிடமிருந்து பால்மா மற்றும் கோதுமை மாவினால் அறவிடப்பட்ட வரி பணத்தில் என்பதை மறந்துவிட வேண்டாம். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். திருகோணமலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிண்ணியா மாஞ்சோலை பாலம் உடைந்துள்ளமையினால் போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மாவிலாரின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் மாவடிச்சேனையில் உள்ள 150 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குட்டிகராட்சி மற்றும் குறிச்சாக்கணி பாலம் நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீதியை மூடி வெள்ளம் பாய்வதால் கிண்ணியா தம்பளகாமம் வீதியிலான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மூதூர் பகுதியில் உள்ள பல கிராமங்களுக்கான தரைவழி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக A15 வீதியில் தோப்பூர், ஈச்சிலம்பற்று, வெறுகல், மண்சேனை மற்றும் மாவடிச்சேனை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்தினை பாதுகாப்பு கருதி போலீசார் இடைநிறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சீரற்ற வானிலை இன்றும் தொடர்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் குளங்கள் வான் பாய்வதால் மக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர்ந்துள்ளனர். பரந்தன் முல்லைத்தீவு வீதி நெத்தலியாறு தற்காலிக பாலத்தினூடாக போக்குவரத்து அசௌகரியங்களுக்கு மத்தியில் இடம்பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை பரந்தன் முல்லைத்தீவு வீதியூடாக வட்டக்கச்சி செல்லும் பெரியகுளம் வீதி வெள்ளத்தினால் நிறைந்து காணப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பகமோ பிரதேச சபைக்குட்பட்ட மஸ்கலியா பிரவுன்விக் தோட்டத்தின் எமலினா பிரிவில் மண்சரிவு காரணமாக 11 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் இடம்பெயர்ந்து மொட்டிங்ஹாம் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட மண்சரிவை அடுத்து இவர்கள் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று சீரற்ற வானிலை ஓரளவு வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் போரைத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பட்டாபுரம், கோயில் போரத்தீவு, பெரிய போரத்தீவு, பழுகாமம் போன்ற கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பெரிய போரத்தீவு பாரதி வித்தியாலயத்தில் பட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 116 குடும்பங்களின் 387 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடும் மழை தொடர்வதால் தற்காலிக வீடுகள் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்துபுரம், பனிச்சம்குளம்,
சிராட்டிக்குளம், துணுக்காய், முள்ளியவாய்க்கால், முத்தையன்கட்டு, மாணிக்கபுரம், கொக்கிளாய், தண்டுவான், பண்டாரவண்ணி உள்ளிட்ட கிராமங்களில் மழை வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முத்தையன்கட்டு பகுதியில் 126 குடும்பங்களைச் சேர்ந்த 370 பேர் முத்தையன்கட்டு இடதுக்கரை தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர். இதேவேளை முத்தையன்கட்டு குளம் வான்பாயும் காட்சி எமது கேமராவில் பதிவானது. மாவட்டத்தின் குளங்கள் பலவும் நீர் நிரம்பி காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர் கூறுகின்றார். புத்தளம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை தற்போது ஓய்ந்துள்ளது. எனினும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மாவட்டத்தின் 14 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 7,847 குடும்பங்களைச் சேர்ந்த 28,092 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2,656 குடும்பங்களைச் சேர்ந்த 8,844 பேர் 39 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் மாவட்டத்தின் பல பிரதான வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளில் தடைப்பட்டுள்ள போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் தெதுரு ஓயா நீர்த்தேக்கத்தின் 7 வான்கதவுகளும், ராஜாங்க நீர்த்தேக்கத்தின் 16 வான்கதவுகளும், இங்கினிமிக்கிய நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும், தம்போவா நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மன்னாரில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். மெல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் முருங்கனில் இருந்து சிலாவத்துறை செல்கின்ற வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதேவேளை முசலி பகுதிக்கான வீதிகள் அனைத்தும் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டுள்ளமையினால் அந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். 6,095 பேர் 31 நலன்புரி நிலையங்களில் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பிடுகின்றது. கலேவல வெவமடில நீர்த்தேக்கத்தில் நீர் நிரம்பியுள்ள நிலையில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் இன்றும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இதனுடன் ஜான் கீல்ஸ் நிறுவனமும் இணைந்து கொண்டது. 5 பகுதிகளுக்கு நிவாரண உதவிகளை பகிர்ந்தளிக்கும் நோக்கில் நேற்று காலை நிவாரண யாத்திரை ஆரம்பமானது. மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், புத்தளம் மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு உதவிகளை வழங்கும் நோக்கில் ஜான் கீல்ஸுடன் இணைந்து மேற்கொண்ட சக்தி சீரச நிவாரண யாத்திரை நேற்று பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த நிவாரண குழுவில் சிலர் நேற்றிரவு வரை நிவாரண உதவிகளை பகிர்ந்தளித்திருந்தனர். நிவாரண யாத்திரையில் கொண்டு சென்ற பொருட்களை உரிய வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் பாரிய ஒத்துழைப்புகளை நல்கினர். எங்களுக்கு சத்தியால இவ்வளவு இதாக்குனதுக்கு ரொம்ப நல்லதுதான். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்க படுக்கவும் இயலாது, ஒன்னும் இயலாது. இங்க வந்து இப்ப 8-9 நாள் ஆக போகுது. இங்க வந்து சாமான் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டா பிள்ளைகளுக்கு எல்லாம் பால் அது இது மாவு எல்லாம் கொண்டு வந்து தந்துருக்கீங்க. பிள்ளைகளுக்கு மாவு அது இதெல்லாம் ஒன்னும் இல்லாம தான் இருந்தோம். இதேவேளை மேலும் ஒரு குழுவினர் நேற்றிரவு தமது பயண முடிவிடத்தை சென்றடைந்த நிலையில் அவர்கள் இன்று பல பகுதிகளில் நிவாரண உதவிகளை பகிர்ந்தளித்தனர். எங்களுக்கு இந்த சாமான் தந்தது சத்தியப்பது உங்கள் நன்றியை சொல்கிறேன். நான் அடுத்ததான் எங்களோட வீடு வாசல் எல்லாம் தண்ணி ஏறி ஊறி எங்களுக்கு சமைச்சு சாப்பிடக்கூட இயலாத நிலைமையில தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்துருக்கிறோம். பிள்ளைகளை வச்சு அங்கே வச்சு கொள்ள இயலாது. கடும் கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸால் சாமான் தந்து சமைச்ச உணவு தந்து வழங்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு 10-11 நாளாக நாங்கள் இங்கே இருந்துருக்கிறோம். 4 கிராமங்களை உள்ளடக்கிய எங்கள் குமாரவேலியா கிராமத்திலிருந்து பல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு இந்த பள்ளிக்கூடத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த நிவாரண பணிகளை இங்கு மேற்கொண்டிருக்கும் இந்த சிரச சக்தி நிறுவனத்தாருக்கு எங்கள் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சார்பாகவும் எங்கள் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோட வீடெல்லாம் சரியான வெள்ளம் விடுப்பளவுகளிலே வந்து இங்கே இருக்கிறோம். இந்த ஸ்கூல் வேளாண் ஸ்கூல் எங்களுக்கு இன்னும் யாருமே ஒரு சாமான் எங்களுக்கு தந்ததில்லை. சக்தி நிவாரண பணி தான் எங்களுக்கு முதலாக இந்த சாமான் தந்திருக்கு. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். பலாக்கிற கிராம மக்கள் அவங்களுக்கு நன்றி சொல்றோம்.
இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜோன் கீல்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச ஜோன் கீல்ஸ் நிவாரண யாத்திரையூடாக ஒரு குழுவினராக நாம் தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நாங்கள் வரும்போது பலத்த சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தோம். அனைத்து சிரமங்களையும் தடைகளையும் தாண்டி நாங்கள் தற்போது எமது சொந்தங்களுக்காக தற்போது இந்த அனர்த்த உணவுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தற்போது நாங்கள் இருப்பது வந்தாரமுல்லை விஷ்ணு மகா வித்தியாலயத்தில் தற்போது அனர்த்த உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் நாங்கள் தற்போது இணைந்து கொண்டுள்ளோம். தொடர்ந்தும் மக்கள் வெறும் சந்தோஷத்துடன் எமது உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வந்தாரமுல்லை விஷ்ணு மகா வித்தியாலயத்திலிருந்து எகியா அர்கம். எங்களை பகுதியில் கடும் வெள்ளமாக எங்களை வீடெல்லாம் தாண்டு பெரிய கஷ்டத்தின் மத்தியில் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போ சக்தி நிறுவனம் சகல உணவுகளும் கொண்டு தந்திருக்காங்க. மற்றது சத்தியின் சார்பாக வந்திருக்கும் ஏப்போ சாமி சகலருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் நிவாரண யாத்திரை திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் முகமாக இன்று காலை முதல் செயற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று முற்பகல் கந்தலாய் பகுதியில் முகாம்களில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு அதன் பின்னர் கிண்ணியா மத்திய கல்லூரியில் தங்கியுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதன் காரணமாக எங்களுக்கு அங்கு சென்று மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை நேரடியாக கையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிண்ணியா மத்திய கல்லூரியிலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. மாற்றம் ஒன்றை நோக்கி பயணிப்பதாயின் அது ஒரு சிறந்த மாற்றமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்களை கொழும்பில் சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறினார். ஐரோப்பாவில் உள்ள இலங்கையர்கள் அமைப்பின் சந்திப்பு ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. இத்தாலி, இங்கிலாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். கருநாயக்க மாநிலத்தில் தரையிறங்கிய பின்னர் இங்கு வருவதற்கு முன்னர் 1.5 மணித்தியாலங்கள் செல்லும். எனினும் தற்பொழுது 15 அல்லது 20 நிமிடங்களில் வந்துவிடலாம். ஆகவே இதில் மீண்டும் மாற்றம் ஏற்படுவதாயின் அந்த 15 நிமிடத்தை 1.5 மணித்தியாலங்களாக அதிகரிக்க வேண்டும். அதுவே நான் காணும் மாற்றமாகும். மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் பொழுது அது சிறந்த மாற்றமாக அமைய வேண்டும். மாற்றம் அழிவுக்கு வித்திடக்கூடாது. எனவே நாம் இவ்வேளையில் சிறந்த முறையில் சிந்திக்க வேண்டும். ஐரோப்பாவில் வசிக்கும் உங்களுக்கு இந்த மாற்றங்கள் தொடர்பில் நன்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இது போன்ற மாற்றங்கள் நன்கு புலப்படும். எனினும் இலங்கையில் இன்று சிலர் முகப்புத்தகத்தினூடாக மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து இதனை மறுபக்கம் திருப்புகின்றனர். இதனையே லிபியாவிலும் செய்தனர். வடக்கு கிழக்கில் 3 லட்சம் வாக்குகளே இருக்கின்றன. ஆக கூடுதலாக 3 லட்சம் வாக்குகளே கிடைக்கும். அதற்கு பதில் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். ஒரே ஒரு மாவட்டத்தில், குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் 3.5 லட்சம் மேலதிக வாக்குகளால் நாம் வெற்றி பெறுவோம். எமது ஒரு மாவட்டம் மூலம் வடக்கு கிழக்கு வாக்குகளை நாம் சூன்யமாக்குவோம். முக புத்தகத்தினால் தேர்தலை வெற்றி பெற முடியும் என சிறிகொத்தவில் உள்ளவர்கள் நினைக்கின்றனர். தற்போது எமது நாட்டில் டாலருக்கும் ரூபாய்க்குமான போட்டியை காணப்படுகின்றது. தற்போது பிரதேச சபை உறுப்பினர்கள் இரவு தீர்மானிக்கும் விலை காலையில் இருப்பதில்லை. தொலைபேசி மூலம் சந்திரிகா அவர்களே பேரம் பேசுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் 4 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இன்று காலை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்வந்தனர். மாத்தளை மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் துஷார பெர்னாண்டோ, மாத்தளை பிரதேச சபையின் உறுப்பினர் அசித சேனரத்ன, தொடங்கொட பிரதேச சபை உறுப்பினர் TJAU சிறிசேன மற்றும் ஊவா பரணகம பிரதேச சபை உறுப்பினர் DM சிறிசேன ஆகியோரை இன்று ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க ஒன்றிணைந்துள்ளனர். இதேவேளை பாலியகுட பிரதேசத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார்.
போதைப் பொருட்கள் இன்று நேற்று கொண்டு வரப்பட்டவை அல்ல. வரலாற்றிலேயே இது போன்ற போதைப் பொருட்கள் காணப்பட்டன. எனினும் இந்த போதைப் பொருட்களை கைப்பற்றும் நடவடிக்கையை நாமே ஆரம்பித்தோம். அவ்வாறு ஆரம்பித்தமையினாலேயே இன்று இவர்கள் போதைப் பொருள் தொடர்பில் பேசுகின்றனர். அதனைவிட முக்கியமான விடயம் ஒன்று உள்ளது. இன்று போதைப் பொருட்கள் தொடர்பில் பேசுகின்றவர்களே அவற்றை பயன்படுத்துகின்றனர். திருடன் திருடன் என்று கூறிக்கொண்டு திருடியவனும் ஓடும் கதையை போன்றே இதுவும் காணப்படுகின்றது. போதைப் பொருட்களை விற்கும் இடங்களுக்கு நாம் அனுமதி வழங்கவில்லை, நாம் அதில் கையொப்பமிடவில்லை என்பதனை தெளிவாக கூறுகின்றோம். சந்திரிகா அம்மையார் அனுமதி வழங்கிய பின்னர் நாம் எந்த ஒரு மதுபான சாலைகளுக்கும் அனுமதி வழங்கவில்லை, கசினோவுக்கும் அனுமதி வழங்கவில்லை. எமது தரப்பிலிருந்து சிலர் அண்மையில் எம்மிடம் கூறாமலேயே எதிர்த்தரப்புக்கு சென்று விட்டனர். சென்ற நாளிலிருந்து அவர்கள் சிறந்தவர்கள் ஆகிவிட்டனர். அரசாங்கம் தவறென்று அவர்கள் கூறுகின்றனர். அரசாங்கத்தை விட்டு சென்றவர்களை ஒருபோதும் நான் மீண்டும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன். சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட மக்களின் காணிகள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன உறுதி வழங்கியுள்ளார். அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் வருகை தந்திருந்தனர். இந்த அரசாங்கம் உங்களை கவனிக்கவில்லை என்பதனை நான் நன்கறிவேன். பெருமதிமிக்க பல இடங்களை மஹிந்த ராஜபக்ச தமது சிநேகபூர்வமானவர்களுக்கு வழங்கி காணிகளை சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றினார். அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்கினார். அந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தி அந்த காணிகளை உரிமையாளர்களுக்கு வழங்குவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக கூறுகின்றேன். அவர்கள் அனைவரையும் சட்டத்துக்கு முன்பாக கொண்டு சென்று தண்டனையை பெற்றுக் கொடுப்போம். எமது புதிய அரசாங்கத்தின் ஊடாக அனைத்து இனத்தவர்களும் அனைத்து மதத்தவர்களும் சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்பதனை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான மற்றொரு கூட்டம் அம்பாறை நகரில் நேற்று நடைபெற்றது. உண்மையிலே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தேசிய அரசாங்கம் வாரத்துக்கு முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிற ஒரு தேர்தலாக எங்களுக்கு அணிந்தலாம். சிங்கள தமிழ் முஸ்லிம் எல்லா மக்களும் ஒன்றுபட்டிருக்க காரணம் என்ன? மஹிந்த ராஜபக்சே நியாயம் கிடைக்கல. சமூகத்தை கொத்தி 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 ஒத்தவர்களும் சண்டை பிடிக்க வெட்டி அரசாங்கம் அனுசரணை கொடுத்து முஸ்லிம் சிங்கள பிரச்சனை, சிங்கள கிறிஸ்டியன் பிரச்சனை, சேர்த்து உடைக்கிறதும் பள்ளி உடைக்கிறதும் கோவில் உடைக்கிறதும் எந்த விதமான நடவடிக்கை இருக்கல. இலங்கையில் உள்ள நீர் வளமானது இலங்கையை போன்று 10 மடங்குக்கு போதுமானது. எனினும் நீர் முகாமைத்துவத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏனென்றால் அவற்றில் கப்பம் பெறப்படுகின்றது. ஓடைகளை செய்வதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை. பாரிய திட்டங்களுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்படுகின்றது. அவற்றிலேயே அதிக அளவில் கொள்ளையிட முடியும். அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற பல அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை. அவர்கள் இன்று அமைதியாக இருக்கின்றனர். அவர்கள் வெற்றி பெறுவதற்காக பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர். ஜனவரி 8ஆம் தேதி காலை வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்கை மாற்றம் அளியுங்கள். எஞ்சியதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். கல்விக்காக 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. 4,50,000 மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். அவர்களில் 25,000 பேர் மாத்திரமே பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்றனர். எஞ்சிய 4,25,000 பேர் கல்வியை இடைநிறுவில் விட்டுவிட்டு வெளியேறுகின்றனர். எனினும் ஆட்சியாளர்களின் சுகபோகத்திற்காக வழங்குகின்ற உணவு, வாகனம், காணிகள், இலவசமாக வழங்குகின்ற கடவுச்சீட்டுகள், 3000 பாதுகாப்பு படையினர் ஆகியவற்றுக்கு மேலதிகமாக 890 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. ராஜபக்ச குடும்பத்துக்கு பணமும் அதிகாரம் மாத்திரமே தேவைப்படுகின்றது. இன்று இடம்பெறுகின்ற சம்பவங்கள் இடம்பெறும் என அவர் வாழ்க்கையில் எப்போது நினைத்து பார்க்கவில்லை. எவர் எவ்வாறான கீழ்த்தர வேலைகளை செய்தாலும் அவரின் பின்னால் நாம் இருப்போம் என்று அவர் நினைத்தார். மக்கள் விடுதலை முன்னணி ஒரு புறத்திலும் நாம் மறுபுறத்திலும் தாக்குதல் நடாத்துகின்றோம். 8ஆம் தேதி ராஜபக்ச குடும்பம் இல்லாது போய்விடும் வகையிலான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேசிய அரசாங்கம் ஒன்றின் பங்குதாரராக தயாரில்லை என அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவரும் தற்பொழுது சென்று விட்டனர். இருப்பவர்கள் யாரும் அவருக்கு இனி ஆதரவு வழங்க மாட்டார்கள். நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிகழ்ச்சி நிரலுக்கு ஆதரவு வழங்குகின்றோம். சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பு வழங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் தயாரில்லை என்பதனை மிகவும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் எதிர்க்கட்சியை அழித்துவிட்டு தேசிய அரசாங்கத்துக்கு சென்ற கட்சி அல்ல. 2 ஆண்டுகளுக்கு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். நாங்கள் எமது அரசாங்கத்தை ஸ்தாபிப்போமே தவிர எந்த ஒரு தேசிய அரசாங்கத்திலும் பங்குதாராகும் கொள்கை எமக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தவிசாளர் என்ற வகையில் கூறுகின்றேன். எமது ஆய்வுகளின் பிரகாரம் 54% நாம் பெற்றுக் கொள்வோம் என கடந்த 2 வாரத்தில் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறினோம். 54% நாங்கள் எடுப்போம், முடிந்தால் இல்லை என்று நிரூபியுங்கள். ஏழை மக்களிடமிருந்து 54% பெற்றுக் கொள்வோம். இனவாதம் ஒரு பக்கத்துக்கு சென்றுள்ளது. ஆகவே மக்களுக்கு சிந்திக்க ஒரு விடயம் உள்ளது. இந்த நாட்டை மீண்டும் பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது. நாங்கள் இனவாதத்தை புறம் தள்ளிவிட்டு ஜனாதிபதியுடன் செல்வோம். அந்த தீர்மானத்திற்காக மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். முன்னாள் பிரதி அமைச்சர்களான பி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கட்சி தாவல் பச்சோந்தித்தனமான செயற்பாடு என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அதாவது இப்போ முடிந்து 5 வருடங்களாகும். இந்த 5 வருடங்களுக்கு பிறகாவது இந்த கிளிநொச்சியில் வாழுகின்ற மக்களுக்கு ஜனநாயகம் கிடைத்திருக்கின்றன, சுதந்திரம் பிறந்திருக்கின்றன. மக்களால் குரல் கொடுக்க முடியுமா? மக்களால் பேச முடியுமா? இல்லை, முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை தரப்பட்டது. அதனால் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம், எதிர்வரும் 8ஆம் தேதி ராஜபக்சாவுக்கு எதிராக வாக்களிங்கள் என்று நாங்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக விரைவாக கேட்கிறோம். அதை போன்ற நாட்டில் இருக்கின்ற பொதுவான மக்கள் மத்தியில் தேடி பார்க்கின்ற போது இந்த ராஜபக்சாவில் தமிழர்களுக்கு ஓட்டு கிடையாது, வாக்கு கிடையாது. மலையக மக்களை ஏமாற்றி மலையக மக்களுக்கு துரோகம் செய்த ராஜபக்சாவுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார்கள். அதே போன்று சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த உண்மை உணர்ந்திருக்கிறது. ஐயா மனித ராஜபக்ச அவர்கள் தான் தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்த ஜனாதிபதி, அதனால் அவருக்கு தான் நான் வாக்களிப்பேன், அவருக்கு தான் ஆதரவு அளிப்பேன் என்று கூறிய இந்த ராதாகிருஷ்ணன் இந்த திகாம்பரம் அவர்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து கூறுகிறார்கள், ஏன் எதிரணியில் சேர்ந்து கொண்டு கூறுகிறார்கள், இந்த மனித ராஜபக்ச பிரச்சனைகள் தீர்க்க முடியாது என்று கூறுகின்றார். அதனால் இவர்களது சிற்பது விளையாட்டு, இவர்கள் பச்சோந்திதனமான விளையாட்டுகள் இன்று அரங்கேறி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நிலையின் கீழ் அதாவது எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இந்த மலையை கட்சிகள் செயல்படுத்த கொட்டிகாவத்த முல்லேரியாவு பிரதேச சபையின் தலைவர் பிரசன்ன சோலங்கராட்சியின் பாதுகாப்பு அவதான நிலையில் காணப்படுவதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மேற்கொண்ட தீர்மானத்தின் பின்னரே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார். பிரசன்ன சோலங்கராட்சியின் மனைவி சட்டத்தரணிகள் சகிதம் இன்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். தேகிவில கல்கிச நகர சபையின் உறுப்பினர் சவித்ரெடி சில்வாவின் முறைப்பாடொன்றின் அடிப்படையில் சோலங்கராட்சியை கைது செய்ய முயற்சிப்பதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. නිලධාරීන් පුරෝගත්ත රථවාහන විනාඩි 5ට අපි ජීවත් වෙන ප්‍රදේශයේ අවට සැරිසරනවා. விசேட அதிரடி படையினர் நிறைந்துள்ள வாகனம் ஒன்று முதல் நாள் முழுவதும் நாம் இருக்கும் பிரதேசத்தில் காணப்பட்டது. நேற்று எனது கணவரை தேடி வந்த போலீஸ் ஜீப் வண்டியே இது. தற்போது நான் கற்பமடைந்துள்ளேன். காலை எழுந்ததிலிருந்து கணவருக்கு என்ன நடக்கும் என்ற அச்சத்திலேயே உள்ளேன். 2010ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்டது அனைவருக்கும் தெரியும். 4 பேருடன் வீதியில் கொலை செய்யப்பட்டார். இது எனது கணவருக்கும் இடம்பெறுவதை நான் விரும்பவில்லை. அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளமையினாலேயே இங்கு வந்து கூறுகின்றேன். தற்போதைய அரசாங்கம் ஏன் இவ்வாறு செய்கின்றது என்று தெரியவில்லை. அவரை கொண்டு செல்லுங்கள், அவரை கொலை செய்ய வேண்டாம். මේ ඇවිල්ලා කතා කරන්නේ ඔහුගේ ජීවිතේට අනිවාර්ය තර්ජනයක් තියෙන නිසා. ඒ නිසා මේ වගේ මන් දන්නේ ඇයි වර්තමාන රජයේ මේ වගේ දේවල් කරන්නේ කියන එක. උදේට මේ
ඔහුව ගිහිල්ලා තියාගන්න. නමුත් ඔහු මරන්න එපා. அவர் ஆயுதங்களை பயன்படுத்துபவர் அல்ல. தவறு என்றால் அதை நேரடியாகவே கூறிவிடுவார். அரசாங்கம் தவறாக பார்ப்பது ஏன் என தெரியவில்லை. கடந்த 6 நாட்களாக அவரை காணவில்லை, பேசவும் போவதில்லை. இதனால் அவருக்கு பிரச்சனை ஏற்படலாம். தெமட்டுகுட குற்றத்தடுப்பு பிரிவினர் எவ்விதமான ஆவணமும் இன்றி அழைக்கின்றனர். என்னால் எவ்வாறு நம்பி போலீஸ் நிலையத்திற்கு செல்ல முடியும்? ඔහු ඉන්න තැන මම හරියට දන්නේ නැහැ. මම කතා කරන්න යන්නෙත් නැහැ. මොකද මම නිසා අන්තිමට ඔහුට ගැටලුවක් වෙන්න පුළුවන් නිසා ඊයේ දෙමටගොඩ අපරාධ විමර්ශනාංශයෙන් එන්න කියනවා කිසිම ලියකියවිල්ලක් නැතුව. ඉතින් හිතන්න මට පුළුවන් ද පොලිසියකට යන්න? කොහොමද අපි විශ්වාස කරන්නේ? සචිත් රදසිල්වා මේ ස්වයංක්‍රීය சவித்ரா டி சில்வா அந்த துப்பாக்கியை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் ஒப்படைத்துள்ளார். சவித்ரா டி சில்வாவை போலீசார் கைது செய்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் பிரகாரம் பிணை வழங்க முடியாது. ஆகவே இது அரசியல் தொகைக்காக முன்னெடுக்கப்படுகின்றமை தெளிவாகிறது. இவ்வாறு துப்பாக்கியை ஒப்படைத்தவரை யாருடைய உத்தரவில் பிணை வழங்கினீர்கள் என போலீசாரிடம் கேட்கிறோம். ஏதாவது சட்டவிரோத செயற்பாட்டை முன்வைத்து அவரது அரசியல் பயணத்தை சீரழிக்கவே இந்த முயற்சி. ව්‍යාපාරයට පාර කිරීමේ කටයුත්තක් තමයි මෙතන සිද්ධ වෙන්නේ. හිමියාවියක් සන්තකේ තබා ගැනීමම වැරද්දක්. ඒකට මහේස්ත්‍රාත් අධිකරණයට துப்பாக்கி வைத்திருப்பது குற்றமாகும். இதற்கு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்க முடியாது. சவித்ரா டி சில்வாவை எவ்வாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு வெளியில் விட்டது? இதற்கு போலீஸ் மாதிபர் உடனடியாக பதில் வழங்க வேண்டும். யாராவது கொலை செய்தால் கத்தியை எடுத்துக்கொண்டு சட்டத்தரணி போலீஸ் நிலையத்துக்கு செல்ல மாட்டார். வரலாற்றில் முதல் தடவையாக இது நடந்துள்ளது. இதேவேளை வத்தளை பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஜனநாயக கட்சியின் கொலனாவ தொகுதி அமைப்பாளர் சுசில் கிந்தல் பிட்டிய இந்த சம்பவம் குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார். නිශාන්ත මුතුවැට්ටුගම ගුවන්තොටුපොලේ අත්අඩංගුවට ගත්තට පස්සේ ගිරාපෝතකෙක් කියන පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශක. එයා හරි ලස්සන நிஷாந்த முத்துஹெட்டிகம விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் ஊடக பேச்சாளர் மிக அழகான கருத்தொன்றை தெரிவிக்கின்றார். நாங்கள் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ளோம். எமது நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது இதனூடாக தெரிகின்றது. அவர் நாட்டை விட்டு வெளியேறும் பொழுதே அவரை கைது செய்ய முடியாதா? அவர் செல்லும் பொழுது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்போது சிறிய நாடகம் ஒன்றை போலீசார் ராஜபக்சவுடன் இணைந்து மேடையேற்றியுள்ளனர். எமது பிரதேச சபை தலைவர் பிரசன்ன சோலங்காரச்சின் வீட்டுக்குள் ஆயுதங்களை வைப்பதற்கு பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அது இயலாது போனமை அடுத்து தெஹிவலே கல்கிசே நகர சபையில் உள்ள உறுப்பினரான சாவிந்த டி சில்வாவை ஊடக சந்திப்புக்கு அழைத்து வந்து நாடகமாடினார்கள். அவரிடம் துப்பாக்கி ஒன்றை கொடுத்து அவரை சிசிடிக்கு கொடுக்குமாறு கூறியுள்ளனர். இந்த துப்பாக்கி பிரசன்ன சோலங்காராட்சி வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பிரசன்ன சோலங்காராட்சியை கைது செய்ய அவரை தொடர்கின்றனர். புதுமையான உலகம் இது. பிரசன்ன சோலங்காராட்சியை ஆயுதத்தை வைத்து கைது செய்ய முயற்சிக்கின்றனர். நிஷாந்த முத்துகட்டிகம நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது கைது செய்யாது சட்டத்தை மீறுகின்றனர். சிறு நாடகங்களை அரங்கேற்றி கைது செய்ய முயற்சிக்கின்றனர். இவை அனைத்தும் நாடகமே. தொடரும் சீரற்ற வானிலையினால் கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலம் சேதமடைந்துள்ளமையினால் அந்த வீதியூடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் அபாய நிலைமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தது. கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட குறிஞ்சாங்கேணி பாலமே இது. மக்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கு இந்த பாலம் பெரும் உதவியாக விளங்குகிறது. இந்த பாலம் சுமார் 60 ஆண்டுகள் பழமையானது என்ற போதிலும் தகுந்த பராமரிப்பின்றி மோசமான நிலையில் காணப்படுகின்றது. இந்த பாலத்தின் இருமரங்கிலும் உள்ள பாதுகாப்பு தூண்கள் உடைந்துள்ளதுடன் பாலத்தில் பயணிப்பவர்கள் பெரும் சிரமத்தையும் ஆபத்தையும் எதிர்கொண்டுள்ளனர். இந்த விடயங்கள் குறித்து கடந்த 11ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியிருந்தது. பள்ளிக்கு வரணும், படிக்கணும், எல்லா பிள்ளைகளும் இதால போகணும், நேச்சரி பிள்ளைகளும் எல்லாத்துக்கும் இதுதான் வழிபாடு. இதால போகும்போது நீங்க இதை கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த பாலம் இதுவரையில் புனரமைக்கப்படாத நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இந்த பாலம் முற்றாக சேதமடைந்துள்ளது. மழைக்காலங்களில் ஆற்று வெள்ளம் பாலத்துக்கு மேலாக பாய்வதால் பாலம் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக எமது செய்தியாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியாவது பாலத்தை புனரமைப்பார்களா, அசௌகரியங்களற்ற போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. காணாமல் போன ஏர் ஏஷியா விமானத்தை தேடும் நடவடிக்கைகள் நாளை முதல் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. 162 பயணிகளுடன் பயணித்த விமானத்தை தேடும் பணிகள் 2வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் விமானம் கடலில் வீழ்ந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான தகவல்களை வழங்குகிறார் ரஞ்சன் அருண் பிரசாத்.
162 பேருடன் பயணித்த கியூபிசெட் 8501 என்ற விமானத்திற்கு என்ன நேர்ந்தது? இந்தோனேசியாவின் சுரப்பாயா நகரிலிருந்து நேற்று அதிகாலை பயணத்தை ஆரம்பித்த இந்த விமானம் சிறிது நேரத்தின் பின்னர் தொடர்பை இழந்தது. மலேசிய நிறுவனமான ஏர் ஏசியா நிறுவனத்தின் இந்த விமானம் இந்தோனேஷியாவில் இருந்து புறப்பட்டு 45 நிமிடங்களில் காணாமல் போயுள்ளது. விமானம் காணாமல் போவதற்கு முன்பதாக பயண பாதையை விட்டு விலகி வேறொரு பாதையூடாக பயணிப்பதற்கு விமானி அனுமதி கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானம் 30,000 அடி உயரத்தில் பயணித்த சந்தர்ப்பத்தில் அதிக முகில்கள் காணப்பட்டதால் 38,000 அடி உயரத்தில் பயணிப்பதற்கு விமானி அனுமதி கோரியுள்ளார். எனினும் விமானம் ஆபத்தில் உள்ளமை தொடர்பான எந்தவித தகவல்களையும் விமானி வழங்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனையடுத்து போர்னியோவுக்கு தென்மேற்காக உள்ள கடற்பரப்பில் விமானம் தொடர்பினை இழந்துள்ளது. குறைந்த விலையிலான விமான டிக்கெட்டுகளை வழங்கும் பட்ஜெட் நிறுவனம் என்று அழைக்கப்படும் நிறுவனங்களில் ஒன்றே இந்த ஏர் ஏசியா நிறுவனம். இந்த சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்தின் பின்னர் விமானத்தில் பயணித்த பயணிகளின் உறவினர்கள் இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய விமான நிலையங்களில் ஒன்று கூடினர். மொத்தமாக 162 பேர் பயணித்துள்ள இந்த விமானத்தில் 155 பயணிகளும் 2 விமானிகளும் விமானத்தின் 5 ஊழியர்களும் அடங்குகின்றனர். இவற்றுள் 17 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்களுள் அதிகமானவர்கள் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்கள் என்பதுடன் ஐக்கிய ராஜ்யம், மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் தலா ஒரு பயணியும் தென்கொரியாவின் 3 பயணிகளும் அடங்குகின்றனர். விமானம் காணாமற் போனதை தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஊடக சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றது. விமானத்தை தேடும் நடவடிக்கையில் பல நாடுகளின் உதவிகளை இந்தோனேஷியா நாடியுள்ளது. விமானத்தை தேடும் நடவடிக்கைகளுக்காக மலேசியாவின் ஏர் ஏசியா அதிகாரிகள், பிரான்ஸ், பிரித்தானியா, தென்கொரிய நாட்டு அதிகாரிகள் ஒன்றிணைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய விமான சேவை நிறுவனங்களுக்கு இந்த வருடம் கசப்பான ஒரு வருடமாக அமைந்துள்ளது. இந்த பின்புலத்திலேயே இந்த விமானம் இவ்வாறு காணாமல் போயுள்ளது. 239 பயணிகளுடன் பறந்து கொண்டிருந்த மலேசியாவின் MH370 விமானம் மார்ச் 8ஆம் தேதி இந்து சமுத்திர கடற்பகுதியில் காணாமற் போனது. அந்த விமானம் தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. மலேசியாவின் விமான சேவைக்கு சொந்தமான MH17 என்ற விமானத்தின் மீது ஜூலை 17ஆம் தேதி ராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது விமானத்தில் பயணித்த 298 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.